வணக்கம் சிவ நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி விருச்சிக ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதிலும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. மாதத்தின் பிற்பகுதிகளில் ராசிக்கு 4ஆம் இடத்துல சொல்வாங்க. அங்கே கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டு வருது. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இது உற்சாகம் கலகலப்பும் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க விடாமுயற்சியோடு சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ரொம்ப ஆக்டிவாக எல்லா காரியங்களும் செயல்பட்டு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக பல விஷயங்கள் காரியங்களும் இருந்துட்டு வருவாங்க. நல்ல தொலைநோக்கு சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களும் அதே சுறுசுறுப்போடு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய விஷயங்கள் மற்றவங்க தள்ளி போட்டு வரத்தான் செய்வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா அவங்க இப்போதைக்கு வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒதுக்கி போட தான் செய்வாங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் வெளியில் நீங்கள் போய் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் அணுகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக போயிட்டே இருக்கும், தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது சமீப காலங்கள் இருந்துட்டு வந்திருக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசிக்காரங்க சிறப்பான நிலைகளில் செயல்பட்டு வராங்க. பட் வெளி இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். பட் இதெல்லாம் வந்து இப்போதைய நிலை தான். பட் இந்த மாத கிரக நிலைகளின்படி பார்க்கும்பொழுது ஸோ அந்த மாதிரியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வெளி இடங்களும் அவங்களுக்கான ஆதரவுகளையும் அனுகிரகங்களையும் பார்த்து வருவாங்க. குறிப்பாக மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். எல்லா வகையிலையுமே மற்றவங்க கொஞ்சம் உறுதுணையாக இருந்து வருவாங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். குறிப்பாக உங்களுக்காக சில விஷயங்களை செய்து கொடுக்க மற்றவங்க முன் வருவாங்க. பொதுவாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு கலகலப்பான தன்மையை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். சில காலங்களாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுடைய சுக சௌகரியங்கள் மேலே அதீனமான நாட்டம் ஏற்பட்டு இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்ப அவங்களுடைய வாழ்க்கை நிலையை கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கான அந்த
பொருளாதார வளர்ச்சி மற்றும் மற்ற விஷயங்களில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கும். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகளே இருக்கும். எதை எடுத்தங்கோத்து அப்படின்னு செய்ய முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயங்களும் செய்துட்டு வருவாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது. அந்த நிலையை எட்டி பிடிச்சாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி முடிவில்லை அப்படின்னு கொஞ்சம் மனம் வந்தக்கூடிய நிலைகள் இருந்து வந்திருக்கும். பட் இருந்தாலும் எப்படியோ ஏதாவது கிடைச்சிதே அப்படிங்கிற ஒரு திருப்தி நிலையாவது கடைசிக்கு பார்த்து வருவாங்க. ஆனால் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சங்கடங்கள் கூட பெரிய அளவு இல்லாமல் எல்லாமே அவங்களுக்கு அனுசரணையாக வரக்கூடிய நிலைகளை பார்த்து வருவாங்க. பரவாயில்ல, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு திருப்திகரமான மைண்ட் செட்டில் அவங்க இருந்துட்டு வருவாங்க. கரியர் பேஸ்டான விஷயங்களும் ஒரு சாதகமான நிலைகளை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிகுந்த அலைச்சலோடு அவங்க எப்போவுமே காணப்பட்டு வருவாங்க. என்னதான் பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணால் கூட வேலை அலைச்சல் போலும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. அவங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுவாங்க, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய திறமையை வச்சு அதை சிறப்பாக முடிச்சுட்டு தான் வருவாங்க. கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் பெருமளவுக்கு குறைஞ்சி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேயே எல்லாத்துலேயும் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகமாக முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீண்ட நாள் ஆசைகள், தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கவும் செய்யும். பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் பெறக்கூடிய நிலைகளும் உண்டு. ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய பையை நிரப்பும். கடன் சுமைகள் குறையும். இல்லைனா புதிய கடன்கள் வாங்கி சில விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களையும் சாதகமான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ சமீப காலமாக இந்த நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு செல்லும் உங்களுக்கான ஆதாயங்களையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு சைடில் அதுக்கேற்ற அலைச்சல்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் இந்த விஷயங்களில் கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதில் நல்ல அனுகூல நிலைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலை, திருப்திகரமான சூழ்நிலைகள் இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வருவீங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. பட் நெகட்டிவான இம்பேக்டை கொடுக்கறது இல்லை. குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளித்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருக்கும். கொஞ்சம் அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் பெருசாக நெகட்டிவான இம்பேக்டை கொடுக்காது. பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் இந்த மாதம் செயல்பட்டு ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. பட் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க பெற்றோர்களுடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கள் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் சமீபகாலமாகவே அதிகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக மெனக்கெட்டு வருவாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாமே ஒரு சாதகமான நிலை. என்ன தான் கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளுடைய நலனுக்காகத்தான, தேவைக்காக தானே அப்படிங்கிற நிலைகள் அந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதம் அந்த அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளும் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் சுப விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள். குழந்தைகளுடைய மனசு கோணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் முன் வந்து செய்து கொடுக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளுக்கு மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக விருச்சிக ராசி மாணவர்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கல்வி வித்தைகள் அதீதமான ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அவங்களுக்குன்னு சில புதிய யுக்திகளை கையாளுவாங்க. பரவாயில்ல, செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உருவாகும். ஸோ கல்வி வித்தைகளோட நல்ல ஆர்வம் காட்டக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். கலைத்துறைகளில் கூட சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாணவர்களுக்கு அமையுது. அதாவது விருச்சிக ராசி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது. பெரிய அளவு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்காம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்குது.
ஸோ இவங்க வகையிலும் ஒரு சுமூகமான பலன்களே இருந்துகிட்டு இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. சில முன்னேற்றம் தரக்கூடிய நிலைகளையும் பார்ப்பீங்க. பட் அடிக்கடி உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறதும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். பட் பெரும்பாலும் எல்லா விஷயங்களும் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். பெருசாக பயப்படுறதுல கொஞ்சம் கேர் எடுத்துட்டால் போதும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களில் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஸோ ஒரு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா வகையிலுமே ஒரு சுமூகமான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்களே வந்தாலும் கூட அது எல்லாத்துலேயுமே முடிவில் சாதகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.